கூட ஆபீஸ்ங்கிறது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கட்டிடங்கள் வந்து முறையா வந்து என்ன அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த அனுமதி பிரகாரம் தான் கட்டணம் கட்டணும். கட்டிட அனுமதி ஒரு பக்கம், என்கரேஜ் வயலேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அதாவது விதிகளுக்கு மாறுபட்டு சைட்ல இடம் விடாம, கீழே பார்க்கிங் விடாம, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டுப்படுத்தப்படும். இதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்பாட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் வந்து பில்டிங் அடிக்கடி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. விதிகள் மீறப்படும் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விதி மீறிய கட்டிடங்கள் இடிக்கப்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓசூருக்கு வருகிறது ஹூடா. ஹூடா வந்தால் அனுமதியற்ற கட்டிடங்கள் இடிக்கப்படுமா? ஓசூரில் வளர்ச்சி மேலும் திறன்பட ஹூடா வழி வகுக்குமா? ஹூடா என்றால் என்ன? ஹூடாவால் என்ன பயன்? போன்ற தகவல்களை பார்க்கலாம். ஓசூருக்கு வருகிறது ஹூடா. ஹூடா வந்தால் அனுமதியற்ற கட்டிடங்கள் இடிக்கப்படுமா? ஓசூரில் வளர்ச்சி மேலும் திறன்பட ஹூடா வழி வகுக்குமா? ஹூடா என்றால் என்ன? ஹூடாவால் என்ன பயன்? போன்ற தகவல்களை பார்க்கலாம். ஏற்கனவே ஓசூர் நகர் வளர்ச்சிக்காக பணியாற்றி வரும் HNTDA ஓசூர் புதுநகர் வளர்ச்சி ஆணையம் என்ற அமைப்பை மேற்கொண்டு தனக்கான முழு வல்லமை படைத்த அமைப்பாக மாற்றி அமைக்கப்படுவதே ஹூடா என்கிற அரசு நிறுவனம். இதன் அடிப்படை பணி நில பயன்பாட்டு மேலாண்மை, கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானங்களுக்கான அனுமதி வழங்குவது, ஓசூர் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டு திட்டம் வகுப்பது என்பன உள்ளிட்டவையாக இருக்கும். இப்போது சென்னைக்கு மட்டுமே CMDA சென்னை பெருநகர் வளர்ச்சி ஆணையம் என்ற முழு வல்லமை படைத்த அமைப்பு உள்ளது. இதுநாள் வரை ஓசூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கான நில அனுமதிகளை DTCP டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திட்ட இயக்குநரகம் வழங்கி வந்தது. மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் முத்துசாமி DTCP திட்டமிடல் ஒப்புதல்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான பெருந்திட்டம் போன்ற துறைகளுக்கு தகுதி வாய்ந்த திட்டமிடுபவர்கள் இத்துறையில் இல்லை என்று சட்டசபையில் தெரிவித்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சிக்கான முழு வல்லமையும் DTCP என்கிற ஒற்றை தலைமையின் கீழ் குவிந்து கிடந்தது. இதை மாற்றியமைக்கும் விதமாக நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படச் செய்யும் வண்ணம் ஓசூர், மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் CMDA போன்ற முழு வல்லமை பொருந்திய நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் அமைப்பதற்கான திட்டம் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த 4 பெருநகரங்களின் பட்டியலுடன் திருச்சி மற்றும் சேலம் இணைக்கப்பட்டு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் அமைப்பதற்கான முனைப்புகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இப்போ ஓசூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆசியா கண்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலுக்கு ஏற்ற ஒரு நிறுவனமாகவும், ரெண்டாவது கிளைமேட் கண்டிஷன்ஸு, லேபரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதை வரையறுக்கிறதுக்காக 1983 ஓசூர் புதுநகர வளர்ச்சி குழுமம் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை இங்கே ஃபார்ம் பண்ணாங்க. அது நகர் ஓரமைப்பு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கண்ட்ரோலில் வருது. அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு 56 வில்லேஜஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு விஷயத்தை வரையறுத்து இந்தந்த ஏரியா வந்து தொழிற்சாலை பகுதி, குறிப்பிட்ட சர்வே நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெசிடென்சியல் ஏரியா அப்படிங்கிறது ஜோனு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் ஒரு பக்கம் போனாலும் அதையும் தாண்டி வந்து இப்போ வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருந்ததுனால ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு பிறகு அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓசூர் மாஸ்டர் பிளானை மறுவரையறை செய்யறதுக்காக ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செயலாக்கப்பட்டது. இந்த மாஸ்டர் பிளானுடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 2046 வரலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளானிங், இந்தந்த ஏரியாலாம் அடுத்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும், வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், இந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வேணும், ரோட் ஃபெசிலிட்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டெவலப் பண்ணி ஒரு திட்டங்களை வரையறுத்திருக்கிறாங்க.
இப்ப ஒரு ஏதுவான திட்டமாக இருக்கும். இந்த வளர்ச்சி திட்டம்ங்கிறது மட்டும் போட்டது மட்டும் பத்தாது, இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை சைட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா செயலாக்கம் கொடுக்கணும். இத ஒரு திட்டத்தை செயலாக்கம் கொடுக்கறதுக்காக கூட, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்ற ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவிப்பு அரசாணை எண் 257 6/12/2022 அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூடான்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு அரசாணை வெளியிட்டது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்ன நகர ஊரமைப்பு துறை கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகம் ஒசூர் புதுநகர வளர்ச்சி குழுமம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்ட பில்டிங் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ரூவல் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கட்டிடமா இருந்தாலும், தொழிற்சாலை கட்டிடம், பள்ளி கட்டிடம், வணிக கட்டிடம் எதுவாக இருந்தாலும் 25,000 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தது. அதை ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதை 40,000 ஸ்கொயர் ஃபீட் ஆக்கினாங்க. இந்த 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போகக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னைக்கு போகணும். இந்த கூட ஆபீஸ் வந்ததுன்னா அனைத்து அப்ரூவல்களும் இங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஒரு லே அவுட் ஆகட்டும், எத்தனை ஏக்கரா இருந்தாலும் இங்கே அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஃபேக்டரி எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஆள் வாங்கலாம். வணிக கட்டிடமும் இங்கே வாங்கலாம். இதனால என்ன ஆகும்னாக்கா கால நேரங்கள் திட்டங்கள், இன்வெஸ்டர்ஸினுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆகாம ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுமை திட்டமா இங்க கிடைக்கிறதுக்கும் வளர்ச்சிகளுக்கும் மிக ஏதுவாக இருக்கும். சார், அந்த பணம் வந்து இங்கேயே செலவிடப்படும்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க. அது எந்த பணம் சார்? பணம்னா என்ன பணம் சார்? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிளான் அப்ரூவலுக்கு வந்து போகும்போது அதற்கு வளர்ச்சி கட்டணமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜஸ் எல்லாம் வந்து ஒரு பிளான் அப்ரூவலுக்கு உண்டான சார்ஜஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கூட ஆபீஸ்ங்கிறது கலெக்ட் பண்ணும் சார். கலெக்ட் பண்ணோம்னாக்கா இதுக்குன்னு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒசூர் வளர்ச்சி குழுமம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கூட ஆபீஸுக்கு சம்பந்தப்பட்ட 169 வில்லேஜஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பிளான்ல 169 ஃபர்ஸ்ட் 56 இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 169 வில்லேஜஸ் இருக்கு. இப்போ இதனுடைய ஒரு வளர்ச்சி பணிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் காரணம். தமிழ்நாடு அரசுக்கு இது போகாம இங்கே இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு போர்டு அத்தாரிட்டி மாதிரி, போர்டு அத்தாரிட்டி தான். இதனுடைய பணம் இதுக்கு மட்டும்தான் செலவுப்படணும். இதுக்கு உண்டான வருமானத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களே உருவாக்கிக்கணும். இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட ஆபீஸ்ங்கிறது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கட்டிடங்கள் வந்து முறையா வந்து என்ன அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த அனுமதி பிரகாரம் தான் கட்டணும். கட்டிட அனுமதி ஒரு பக்கம், என்கரேஜ் வயலேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அதாவது விதிகளுக்கு மாறுபட்டு சைட்ல இடம் விடாம, கீழே பார்க்கிங் விடாம, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டுப்படுத்தப்படும். இதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்பாட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் வந்து பில்டிங் அடிக்கடி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. விதிகள் மீறப்படும் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விதி மீறிய கட்டிடங்கள் இடிக்கப்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நடைமுறையில இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க நடைபெறும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விதிகள் மீறப்படணுங்கிற ஒரு எண்ணம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறுத்தப்பட்டு முறையா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் இல்லாம பயமும் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டிராபிக் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா குறையும் சார். அதுதான் அது. இந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸினுடைய ஃபுல் பவரே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப இது HUDA அது வந்ததுன்னா வந்து கட்டடங்கள் வந்து என்ன அனுமதி வாங்கியிருக்கிறாங்களோ அதுல மட்டும்தான் வந்து செய்யணும். அதை மீறி செஞ்ச கட்டடங்கள்லாம் இடிக்கப்படும். நீங்க இப்ப ஏற்கனவே நிறைய பேர் வந்து பல குடியிருப்பு பகுதிகளில் அப்ரூவல் இல்லாத கட்டடங்கள் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. இல்ல கமர்ஷியல் பில்டிங்குமே பாத்தீங்கன்னா அப்ரூவல் இல்லாம தான் நிறைய பில்டிங் வந்து அப்ரூவலுக்கு மீறின பில்டிங் தான் இருக்கு. அதுங்கெல்லாம் கூட பாதிப்புக்கு உண்டாகுமா சார்? அதாவது இது கூட ஆபீஸ் வந்தாதான் இப்படிதான் செயல்படுத்தணுங்கிற ஒரு வரைமுறை கிடையாது சார். சாதாரணமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு ஆகட்டும், வணிக கட்டிடமாகட்டும், எந்த கட்டிடமாக இருந்தாலும் என்ன அப்ரூவல் வாங்கி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் வந்து கட்டணும். அதை மீறி ஏதாவது ஒரு விஷயங்கள் செயல்படுத்துறதுனாக்கா திரும்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து மறு ஒப்புதல் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணுங்கிறது விதி இருக்கு சார்.
பட் என்னன்னாக்கா ஆட்கள் வந்து பற்றாக்குறையினால அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பாக்குறது பிடிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு. பட் கூட ஆபீஸுங்கும் போது அவங்க தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த என்போர்ஸ்மெண்ட் மேன் பவர்ஸை வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு மூலியமா எடுத்துக்கலாம், செயல்படுத்திக்கலாம். அப்ப இவங்க வந்து முழு சுதந்திரமா செயல்பட முடியும். ஆட்கள் இருப்பாங்க, பார்வைகள் அதிகமா இருக்கும், கண்ட்ரோல் அதிகமா இருக்கும் சார். குறிப்பா வந்து ஹவுசிங் போர்டு இருக்குது இல்லைங்களா, ஹவுசிங் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன எல்ஐஜி டைப் பில்டிங், எம்ஐஜி டைப் பில்டிங் எல்லாமே வந்து ரோட்ல என்கரேஜ் பண்ணி இப்ப வந்து கட்டணத்தை வந்து அசால்ட்டா கட்டுறாங்க, எல்லாருமே கட்டுறாங்க. மாநகராட்சி ஊழியர்கள் வந்து யாரும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்ல. இப்ப இந்த ஹூடா வந்துச்சுன்னா மாநகராட்சியை தாண்டி அதிகாரம் படைத்ததா இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா கட்டட அமைப்புகள்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து மாறுபாடு. இந்த குழந்தை வருவாய் பிரிவினர், அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து எல்ஐஜி பில்டிங் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பில்டிங் கூட வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் ரோட்ல பண்ணிட்டு தான் கட்டுறாங்க. இது குறைந்த வருவாய் மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களா வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வச்சுக்கணும். இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டானது மட்டும் கிடையாது, மக்களுக்கு உண்டானது. ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த ரோடை நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா சாலை அகலமா இருந்தாதான் போக முடியும், வர முடியுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு செயல்படணும் சார். இன்னொன்னு அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடக ஆபீஸுங்கிறதெல்லாம் வந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த உயர் வருவாய் பிரிவினரே என்ன பண்றாங்க, வீட்டை கட்டிட்டு வீட்டுக்கு வெளியில தோட்டம் அமைக்கிறது, கார் பார்க்கிங் ஷெட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. இது இந்த ஊடக அமைப்பு வந்ததுன்னா அவங்களும் பாதிப்புக்கு உள்ளாவாங்களா, இல்ல அது அவங்க மேலேயும் நடவடிக்கைகள் வருமா? அது நீங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மேல நடவடிக்கை இல்ல, அதிகாரிகள் மேல இல்ல, இப்ப என்கரேஜ் பண்றவங்க மேல அதை கிளியரிங் ஒரு விஷயம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பவர் உண்டு சார். கார்பரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை செயல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒசூர் ஆபீஸை பொறுத்தவரையிலும் வந்து ஆல்ரெடி கார்பரேஷனு நிறைய என்கரேஜ்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.